வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு டிசைன் பார்க்கலாம். லாஸ்ட் 2 டேஸாக வீடியோ போட முடியல, கொஞ்சம் ஃபீவர். ஸோ இன்றைக்கி தான் வந்திருக்கேன். 14 இன்ச்சு 14 அண்ட் ஆஃப், 36 இன்ச்சு பாடி. ஷோல்ட்ரு பார்த்திங்கன்னா ஒரு 5 வச்சுருக்கேன். நெக் உள்ள அளவு பார்த்திங்கன்னா 2.25. ஹாம்போல் லென்த் பார்த்திங்கன்னா 5.5. இடுப்பு அளவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கிளாத்தோடு சேர்த்து. நெக் லென்த்து 9 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கு. நெக் அளவு 2.25 வச்சுருக்கேன். 2 இன்ச்சு மேலே, அது நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அது வந்து ஒரு இன்ச்சு இருக்குன்னு தான் போதும். சைடில் வந்து நம்ம ஒரு பேட்டர்னுக்காக வெட்டுவோம் கேன்வாஸில் தான் நம்ம வெட்ட போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டே நான் மார்க் பண்ணி வச்சிட்டேன். இப்போ நான் 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி வெட்டுறேங்க. இப்போ நான் மார்க் பண்ணதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் உள்ளே தள்ளி வெட்டுறேன். அது வந்து நம்ம அடிச்சு திருப்பிற்காக யூஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த 1/4 இன்ச் நான் விட்டுருக்கேன். இது ஒரு மெத்தட். நெக்ஸ்ட்டு அடுத்த டைம் உங்களுக்கு இதே பேட்டர்ன் உங்களுக்கு நான் ஈஸியாக இன்னொரு மெத்தட் சொல்கிறேன். ரெண்டையுமே நீங்கள் பார்த்துக்குங்க, ஈஸியாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறது. பட் அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மெத்தட் நம்ம இப்போ அதை நான் ஃபாலோ பண்ணுவேன். இதை நான் உங்களுக்காக ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு புரியுன்றதுக்காக நான் அந்த மாதிரி ரொம்ப சொல்லித்தரேன். கேன்வாஸ் வெட்டும் போது அப்படி தான் ஒரு 1/4 இன்ச் விட்டு கட் பண்ணுங்க எக்ஸ்ட்ரா சைடில். உள்ளே வந்து ஷேப் அப்படியே எடுத்துக்கலாம் நீட்டாக. ஓகே, அந்த ஷேப் அப்படியே எடுத்துக்கங்க, கட் பண்ணிக்கங்க. அவுட்டரில் வெளியே வெட்டும்போது ஒரு 1/4 இன்ச்சு வெட்டுங்க. வெட்டுறோம் பார்த்தீங்களா, ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி வெட்டுங்க. அப்போ தான் நம்ம வந்து அந்த லைனிங் வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச்சு மடக்கி அடிச்சிருவோம். ஸோ அதுக்கு ஈக்குவல் பண்ணுறதுக்கு இந்த 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சு கேன்வாஸ் கரெக்டாக இருக்கும் நமக்கு. ஓகே, இது வந்து அயன் பண்ணிக்கங்க நீட்டாக. ஒரு அயன் பேக், ஒரு கோல்டன் கிளாத் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு கோல்டன் கிளாத்தை யூஸ் பண்ணி நீட்டாக அயன் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான், மெட்டியாச்சு. அடுத்து வந்து இது பார்த்திங்கன்னா 2 பக்கம் நம்ம அடிச்சு திருப்பணும். கிளாத் லைனிங்லேருந்து ஒரிஜினல் கிளாத்தை 2 பக்கம் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு பிடிச்சி அடிச்சு திருப்பி மேலே ஒரு ஸ்டிச் போடணும். அது பார்த்துக்கங்க, நம்ம எப்போவும் பண்ணுறது தான். ரெண்டு சைடுமே அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரெண்டுமே ரெடி பண்ணிக்கங்க. ஓகே, ரெடி பண்ணிட்டு இது வந்து லைனிங் கீழே வச்சுக்கிறது லைனிங் கிளாத்து. நம்ம உள் பக்கம் வந்து ஒரு அடிச்சு திருப்பிக்கலாம் நீட்டாக. நெக் ஷேப்பில் அழகாக அடித்து அப்படியே திருப்பிக்கலாம். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு வெட்டி கடைசியில். ஓகே, ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு நீட்டாக வெட்டிக்குங்க. கொஞ்சம் ஷார்ப்பாக வெட்டிக்குங்க. அது வந்து உங்களுக்கு திருப்பறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அவுட்டில் வந்து தையல் போட்டுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 1/4 இன்ச்சு விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கரெக்டாக எட்ஜ்லேயே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம்.
இது வந்து நம்ம ஒரு அப்போ தான் நம்ம அடிக்கும்போது கரெக்டாக மெஷர்மெண்ட் கரெக்டாக வரும். ஒரு கொஞ்சம் விட்டே கட் பண்ணிக்கங்க. அது கடைசியில் மடிச்சு அடிச்சுக்கலாம். ஓகே, ஒரு 5.5க்கு 5.5 அந்த மாதிரி இந்த ஒரு கிளாத் நிறைய வெட்டிக்குங்க. நம்ம டிசைன் பண்ணுறதுக்காக தான். இந்த மாதிரி ஷார்ப்பாக தையல் போட்டுக்கலாம். எல்லா கிளாத்தையும் ரெடி பண்ணிக்கங்க. இதே மாதிரி எல்லா கிளாத்தையுமே ரெடி பண்ணிக்கங்க. நம்ம வெட்டி வச்சு கிளாத்தை ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இப்படி 1 by 1 மாற்றி ஒவ்வொரு கலருக்கு மாற்றி நீட்டாக வச்சுருவாங்க. கீழே ஸ்டிச் போடுங்க. கீழே எண்டில் கீழே ஓரத்தில் ஸ்டிச் போட்டுக்கலாம். ரைட், அவ்வளோதான். இதே மாதிரி தான் மாற்றி அழகாக நீங்கள் கிளாத் வச்சு போடணும். ஃபுல்லாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியான டிசைன், ரொம்ப சூப்பராக இருக்கும். கஸ்டமருக்கும் பிடிக்கும் இந்த டிசைன். பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணி கொடுங்க. நம்மளுக்கும் வேலை கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பெரிய அளவுக்கு வேலை இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் அந்த ப்ளவுஸ் முடிச்சிடலாம். நல்லா நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி கிளாத்தில் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா லேஸ் உள்ள ஒரு லேஸ் வச்சுக்கலாம். ஒரு 15 நிமிஷத்தில் முடிக்க வேண்டிய ப்ளவுஸ் தான் அது. ரொம்ப டைமெல்லாம் எடுத்துக்காது நமக்கு. ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ஒரு ப்ரைஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். அப்படியே வச்சு ஸ்டிச் போட்டுக்கலாம். அவுட்டரில் தையல் போட்டுக்குங்க. நம்ம தையல் போட்டுக்க பார்த்திங்களா, அந்த தையல் மேலேயே அந்த எட்ஜ்லேயே நீங்கள் நீட்டாக வச்சு அப்படியே வச்சு நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் அழகாக. மேலே வந்து நம்ம ரெடி பண்ண வந்து இந்த கிளாத் ரெடி பண்ண முடிஞ்சது. கிட்டத்தட்ட ஒர்க்கு முடிஞ்சது மாதிரி தான். அவ்வளோதான். இதே மாதிரி ஆப்போசிட் சைடு இதான். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள் மறக்காமல். உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பேசுகிறது புரியலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சிஸ்டர் சொன்னாங்க இந்த மாதிரி நான் பேசுகிறது புரியலன்னு சொல்லிட்டு. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக நல்லா பேச கற்றுக்குறேன். கரெக்டாக சென்டரில் வச்சு அந்த ஷேப் எப்படி வருமோ அதே மாதிரி தையல் போட்டுக்கலாம். நீட்டாக டைம் செக் பண்ணிக்கங்க கரெக்டாக தான் நம்ம தையல் போடுறோமான்னு. அவ்வளோதான். அந்த மாதிரி செக் பண்ணிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு டிசைன், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. லுக்கும் நல்லா இருந்துச்சு. நான் பார்த்தேன், ஸ்டிச் பண்ணிட்டு பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு டிசைன் பார்க்குறதுக்கு. இந்த டிசைனை தான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி இந்த டிசைன் அடித்து ஸ்டிச் பண்ணதில்லை. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத்துக்கு பார்த்திங்களா, அதை வந்து வெட்டி எடுத்துருங்க நீட்டாக. அது வந்து ஏன்னா நம்ம மேலே லேஸ் வைப்போம் இல்லையா, அதனால் அது நமக்கு தேவையில்லை, அது நல்லா இருக்காது. ரைட், இன்னும் மேலே வந்து லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணோம். ரைட், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது டிசைன் பார்க்குறதுக்கு. ரொம்ப நீட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இந்த மாதிரி ஆஃபீஸ் ஒர்க் போகிறவங்களுக்கு, ஒரு டீச்சர்ஸ், இந்த மாதிரி ரெகுலர் ஜாப் போகிறவங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ரொம்ப கசகசம் இல்லாமல் ஒரு டீசெண்டான சூப்பரான ஒரு டிசைன் இது. கட் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் முடிஞ்சுது, கிட்டத்தட்ட முடிஞ்சுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் இன்னும் ஒரு நல்ல ஒரு சூப்பரான வீடியோவில் திரும்ப உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.